வனாந்திரம் என்பது தேவன் நடத்தின இடம். அந்த இடத்தினுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்தே அனுமதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தியரிடமிருந்து போராடி காப்பாற்றினார். ஆனால் வனாந்திரம் அவர்களுக்கு வாழ சங்கடமான இடமாக இருந்தது. இதை அவர்கள் மாற்றித்தர வேண்டும் என்று விரும்பினார்கள். சுகமான வீடு வசதிகள் நிறைந்த, வியாபாரம் செய்யக்கூடிய, வருமானம் ஈட்டக்கூடிய, பயிர் செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் தேவன் அதற்கு இடம் தரவில்லை. வாக்குத்தத்த தேசம் என்று ஒரு தேசத்திற்கு செல்லும்படிக்கு இந்த வனாந்திரத்தை ஆண்டவர் அனுமதித்தார். நமக்கும் வனாந்திரம் பிடிக்காத இடம். வேலை கிடைக்கவில்லை, நெருக்கும் கடன்கள், நோய்கள், படிக்க முடியவில்லை, வருமானம் பத்தவில்லை, இப்படி நம்மால் மாற்ற முடியாத சங்கடமான ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் நமக்கு இந்த உலகத்தில் அனுமதித்திருக்கிறார். இந்த வனாந்திரத்தை ஆண்டவர் மாற்றுவதில்லை. எகிப்தியரை ஆண்டவர் துரத்திவிட்டது போல இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவதில்லை. ஆனால் இந்த வனாந்திரத்தை தேவன் நமக்கு வாழ தகுதியான இடமாக மாற்றி விடுகிறார். கடன்காரனை அடக்கி விடுகிறார். படிப்பு வராவிட்டாலும் பரீட்சையில் பாஸ் பண்ண உதவி செய்கிறார். நோய் உள்ள பிள்ளையை சமாளிக்க, தாங்க பலம் தருகிறார். இப்படி பல விதங்களில் தேவன் இந்த வனாந்திரத்தில் வாழ வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கம். நாம் அதை உதறி போட பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை, அது அவர் பாடு. விரும்பி இருந்தால் அவர் உதறி போட்டிருக்கலாம். 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்ற நம்பிக்கையில் தான் அவர் சிலுவையை சுமக்க வேண்டி வந்தது. சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். யூத முரண்பாடுகளை அவர் எதிர்க்காமல் இருந்தால் அவர் சிலுவை சுமக்க வேண்டி வந்திருக்காது. எனக்கு ஏண்டா இந்த வம்பு என்று தன்னை எதிர்ப்பவர்களோடு மனம் ஒத்து போய் இருந்தால் அவர் சிலுவை சுமக்க வேண்டி வந்திருக்காது. தேவ சித்தம் தான் செய்வேன் என்று அவர் உறுதியாக இருந்தபடியால், தான் விரும்புகிறபடி அல்ல, தேவன் காண்பிக்கிறபடி தான் செய்வேன் என்று அவர் உறுதியாக இருந்தபடியால் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். பிதா இதை கனம் பண்ணி 3ஆம் நாள் அவரை உயிரோடு எழுப்பினார். தன் சுய சித்தம் செய்யாமல் தேவ சித்தத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் நமக்கு அவர் முன்மாதிரியாக இருந்து கற்றுத்தருகிறார். அதே போல இந்த வனாந்திரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இந்த வனாந்திரத்தை வாழும் இடமாக மாற்றி தருவார். ஆனால் நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. நம் பிரச்சனைகளை மாற்றி போட, உதறி போடவே பிரயாசப்படுகிறோம், ஏங்குகிறோம். இதைத்தான் அவர் கண்டிக்கிறார். அவர் மாற்றி போடுவது இல்லை. வசிக்க இடமில்லாவிட்டாலும் கூடாரத்தில் வசி. சாப்பிட ஆகாரத்தை வானத்திலிருந்து அவரை நேரடியாக தருகிறார். இதுதான் வனாந்திரம். பிழைக்கத்தக்க இடமாக இல்லாவிட்டாலும் பிழைக்கத்தக்க இடமாக மாற்றி தருகிறார். வேலை இல்லாவிட்டாலும் வருமானத்திற்கு ஏதேனும் ஒரு வழியை ஏற்பாடு பண்ணுகிறார். இது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதாவது நம் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேட வேண்டாம். பிரச்சனைகளை தேவன் தீர்த்து தருகிற விதம் அதை ஏற்று வாழ வேண்டும். அவர் நம் பிதா. பிதா என்றால் என்ன? நம்மை காட்டிலும் மிகுந்த பொறுப்புள்ளவர், நம் வாழ்க்கையில் தலையிடுகிறவர், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர். நாம் தீர்மானிக்க கூடாது. இதுதான் நம்முடைய பிரச்சனையே. தனியாக நாமவே வாழ தீர்மானிக்கிறோம். நாம் இஷ்டப்படி வாழும்போதுதான் பாவங்கள் கட்டாயமாகின்றன. பாவங்கள் ஒரு செயல் அல்ல, நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதனால் உண்டாகிற பிரதிபலன். தானாக பாவங்கள் வருவதில்லை, போட்டிகள் வருவதில்லை, பொறாமைகள் வருவதில்லை. மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுகிறோம். நம் வாழ்க்கை தரத்தை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறோம். ஏன் வேண்டாமே? என் பிதா என்னை வாழ வைக்கிறார். அவர் நினைக்கிறபடி,
அது போதும். நானாக வாழ்ந்தால்தான் போட்டி போட வேண்டும், என் திறமையை காண்பிக்க வேண்டும். வேண்டாமே. தேவன் என்னை தகுதிப்படுத்துகிறார் இந்த வாழ்க்கையிலே வாழ. என் தேவைகளை கொடுக்கிறார். அது பெரிதாகவும் இருக்கலாம், சிறியதாகவும் இருக்கலாம். அவர் மன நிறைவாக வாழ வைக்கிறார். இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே தேவனை கோபமூட்டினது போல, சோதனை நாளிலே தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் மூட்டினது போல, நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்திரத்திலே கோபமூட்டினார்கள். இரண்டாவது, சோதனை நாளிலே தேவனை கோபமூட்டினார்கள். சோதனை நாள் இல்லாத சமயத்திலே கோபம் மூட்டுவது இல்லை. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அவர்களை காப்பாற்றின போது பாட்டு பாடி குதூகலமாக தேவனை துதித்தவர்கள் கசப்பான தண்ணீரண்டை போனவுடன் முறுமுறுத்தார்கள். சோதிக்கப்படுகிற வரைக்கும் நாம் தேவனை கோபப்படுத்துவது இல்லை. நாம் வாழ்க்கையில் கசப்பான சம்பவங்கள் வந்த உடனே கசப்பானதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு ஏன் இப்படி, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு சுகமான வாழ்க்கை தான் அமைச்சு தரணும். அந்த கசப்பான தண்ணீரை மாற்றுவதற்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தையும் வைத்திருக்கிறார். அந்த மரத்தின் கிளையை வெட்டி போட்ட உடனே கசப்பான தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறிவிட்டது. நமக்கு பொறுமை இல்லை. ஆண்டவர் பிரச்சனைகளை மாற்றித்தர பொறுத்திருப்போம். நமக்கு பொறுமை இல்லை. இதுதான் நான் சொல்லுகிறேன். தேவனால் நம் வாழ்க்கையை கையாள வேண்டும். நம் புத்தியின்படி கையாளக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் பார்த்து கொள்கிறார். பிள்ளை படிக்க மாட்டேங்கு, அடங்க மாட்டேங்கு, வருமானம் பத்த மாட்டேங்கு, நாம ஓடுறோம் கடன் வாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யட்டும் ஆண்டவரே? தேவனோட வாழ்க்கையை பகிரும் போதுதான் அவருடைய சித்தம் வேறொன்றாக இருக்கும். அது இலகுவாக இருக்கும். கசப்பான தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றிவிட முடியாது. அவர் காண்பிக்கிற மரத்தின் கிளையை வெட்டி போடும்போதுதான் 40 லட்சம் ஜனங்களும் குடிக்கத்தக்கதாக அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறியது. இதை மற்ற விதத்தில் சுத்தம் பண்ணவே முடியாது. வாழ்க்கையை நாம் தேவனோடு பகிர்ந்து கொள்ளாமல் நம் சுய புத்தியின்படி வாழ்வதனால்தான் தேவனை கோபப்படுத்துகிறோம், நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறோம், நம் வழியில் நடக்கிறோம். தேவன் ஏன் கோபப்படுகிறார்? நம் வழியில் நடப்பதினாலே. நாம நம் வாழ்க்கையை முடிவெடுத்து தீர்மானித்து செயல்படுத்துவதனாலே பிரச்சனைகள் பெரிதாகின்றன, தொல்லைகள் அதிகமாகின்றன, இளைப்பாறுதலை இழந்து போகிறோம். நீதிமானாக வாழ வேண்டுமானால் தேவனால் தான் நம்மை வாழ வைக்க முடியும். நாம தனியாக வாழ முடியாது. வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் நிறைந்தது. வனாந்தரம். தேவன் வனாந்தரத்தை மாற்ற மாட்டார். வனாந்தரம், தேவன் வனாந்தரத்தை தகுதியான இடமாக மாற்றி தருவார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து, வெயிலுக்கு மேக ஸ்தம்பத்தையும் இரவில் இருட்டுக்கு அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பி, இது அற்புதமான செயல், இயற்கைக்கு மாறான செயல். தேவன் நம் வாழ்க்கையில் தலையிட்டு இப்படித்தான் செய்கிறார். வருமானம் இல்லாவிட்டாலும் வருமானத்தை தருகிறார். பிழைக்க வழி இல்லாத இடத்திலே பிழைக்க வாய்ப்பை உண்டாக்குகிறார். அப்போதுதான் இளைப்பாறுதல் நமக்கு இருக்கும். நம் புத்தி செயல்படக்கூடாதுங்க. செயல்பட்டுதுன்னா நாம பாவம்தான் செய்வோம். நம்முடைய யோசனையின்படி நடக்கக்கூடாதுங்க. அவர் ஆலோசனையின்படித்தான் நம் வாழ்க்கையை நடத்தணும். ஒவ்வொன்றுக்கும் அவர் ஆலோசனை சார்ந்திருக்கணும். அப்போதான் வாழ்க்கையில அமைதி இருக்கும். நீதியுள்ள பாதையிலே அவர் நம்மை நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை இளைப்பாற பண்ணுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. தாவீது கர்த்தரை புரிந்து கொண்டபடினாலே இப்படி பேசுகிறான். அவர் நல்லவர். ஏன் அவரை போய் நல்லவர்னு சொல்றான்? அவரை சார்ந்து கொள்ளலாம். அவர் நல்ல வழியைத்தான் காட்டுவார். என் புத்தியை சார்ந்து கொள்ள முடியாது. என்னுடைய திறமையினால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. காடுகள்ல சிங்கங்களும் கரடிகளும் நிறைந்த இடத்துல ஆடுகளை மேய்க்க குட்டி பையனுக்கு முடியாது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும். இதனால்தான் கர்த்தரை சார்ந்துகிட்டு கர்த்தர் நல்லவர் சொல்றான். ஏன்னா சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் ஆடுகளை காப்பாற்ற அவர் உதவி செய்ய, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இன்னைக்கு இல்லை, நாளைக்கே இருக்கும். எப்போதும் அவர்கிட்ட உதவி வரும். நான் அவரை சார்ந்து கொள்ளலாம்.
அவரால் நாம் பிழைக்கலாம். இதுதான் தாவீது கற்றுக்கிட்ட பாடம். அவரால் பிழைக்கலாம். அவன் வாழ்நாள் பூரா ஒரு மனுஷனும் அவனை ஜெயிக்க முடியலை. 70 வருஷம் வாழ்ந்தான். தனி மனுஷனாக போராடி வாழ்ந்தான். இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவானான். அநேக எதிரிகளை கொன்றான். போராடிக்கிட்டே இருந்தான். கடைசி நாள் வரைக்கும் போராட்டம் தான். போராடிக்கிட்டே இருந்தான். கொன்னுக்கிட்டே இருந்தான். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். தோக்கவே இல்லைங்க. அவன் வாழ்நாள் முழுக்க தோக்கவே இல்லை. நான் கொல்லணும்னு சொல்லலை, பிரச்சனைகளை தேவனை சார்ந்துகிட்டதுனால ஜெயிச்சான். நாம புரிஞ்சுக்கிட வேண்டியதெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்குத்தான் புரிஞ்சு கொள்ளணும். இருதயத்தை கடினப்படுத்துறாங்க. கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தோம்னா நீதிமானா மகிமையா சிறப்பா வாழ்ந்துடலாம். இயேசு கிறிஸ்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். இப்போ பிதாவினுடைய வலது வாரிசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரணத்தை கடந்தவராக மனுஷன் மரிக்கும்படிக்கு உண்டாக்கப்படலை. நாம மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை கடந்து தேவனோடு என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை போல, தாவீதை போல, ஆபிரகாமை போல, பவுலை போல, யோவானை போல இது போன்ற தேவ மனுஷர்கள் தேவனாலே வாழ்ந்தபடினாலே மகிமையினாலும் கனத்தினாலும் இன்று முடிசூட்டப்பட்டவர்களாக நமக்கு முன் காணப்படுகிறார்கள். இது முடியும். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம் சுய புத்தியை சார்ந்துகிறதுனால தான் வாழ்க்கை சிக்கலாக இருக்கு. தேவன் கோபப்படுறாரு. நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது புரியல. தவிக்கிறோம். ஒன்று போனா இன்னொன்று வருது, இன்னொன்று போனா இன்னொன்று வருது. நம்முடைய புத்தி பத்தலை. இந்த தேவனை நாம் பிதாவாக அறியலை. இந்த கர்த்தரை நாம் நல்லவராக அறியலை. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அதை ஒதுக்கி வச்சிருக்கோம். தூரமாகி உதைச்சி போட்டுட்டோம். தனியா தவிக்கிறோம். இது வேணுமா? இதுதான் என் கேள்வி. எப்படி வாழணுமா? இது அவசியமா? அவன் புரிஞ்சிக்கிடலை. அதனால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் இப்படி பேசுறாரு. பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரை, அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து, அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து அல்ல. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. பாவங்களை மன்னிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. நாம் பின்பற்ற வேண்டிய அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு அப்போஸ்தலர் என்ற பட்டம் பெற்ற அவர் வாழ்க்கை தரம் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடினாலே இந்த வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு காண்பிக்கப்படுகிற அப்போஸ்தலர், தேவனிடமிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவர் அப்போஸ்தலர். அவரை கவனியுங்கள், அவர்கிட்ட கற்றுக்கோங்க. இதுதான் திரும்ப திரும்ப அவர் நமக்கு சொல்லித்தருது. கவனி. நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை சோர்ந்து போகுது. நாளைய பற்றிய கவனம் தான் நமக்கு அதிகமாக இருக்கு. பிரதான ஆசாரியர் மனுஷரிடமிருந்து தேவனிடம் சென்றுட்டார். மாம்சமாகிய திரையை கிழித்து தேவனிடம் செல்ல முடியாது, கொன்னுடுவாரு. ஆனா மாம்சமாகிய திரையை கிழிச்சிட்டதுனால அவரால் போக முடிஞ்சது. சுய சித்தம் செஞ்சா அது மாம்சம். நம்முடைய புத்தியின் படிப்பு நடந்தா அது மாம்சம். நம்முடைய பலத்தை சார்ந்திருந்தா அது மாம்சம். நம்மளால முடியலனாலும் நம்ம பலத்தை தான் சார்ந்திருக்கோம். மாம்சம் அது பாவத்தை தான் உண்டாக்கும். அது ஒரு மரம். அது கனி கொடுக்கும், நிறைய கனி கொடுக்கும். அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பாவன்ற கனியைத்தான் காய்க்கும். நீதின்ற கனி அதுலேருந்து வராது. நாம அதில் காய்க்காதபடி அப்பப்போ பிடிச்சி போட்டு பாவம் பண்ணி வாங்கிட்டே இருக்கோம். ஆனால் மரம் காய்ச்சிட்டு தான் இருக்கு. நான் என்ன தப்பு செய்கிறேன்? நிறைய தப்புகளாத்தையும் அவாய்ட் பண்ணுறோம். நான் என்ன தப்பு செய்கிறேன்? ஆனால் மாம்சத்தின்படி தான் வாழ்கிறோம். அது காய்ச்சிட்டு தான் இருக்கு. எரிச்சல் வருது, கோபம் வருது, வம்பு பேச்சு வருது, துர்குணம் எல்லாமே இருக்கு. ஆனால் பெரிய பெரிய தப்புகளாத்தையும் அவாய்ட் பண்ணுறோம். நான் பெரிய தப்புலாம் செய்கிறது இல்லைங்க. மரம் அது காய்க்க தான் செய்யும். மாம்சத்தினுடைய தன்மை அது கனி கொடுக்கும். பாவத்தின் கனிகளை அது உண்டாக்கிட்டு தான் இருக்கும். சின்னதானாலும் பெருசானாலும். இன்னைக்கு பக்குவப்பட்டுட்டோம். பெரிய பெரிய பாவங்கள் செய்ய மாட்டோம். சின்ன சின்ன பாவங்கள் கட்டாயத்தினால செய்யறோம். விரும்பி இல்லை, பழக்கத்தினால செய்யறோம். தவிர்க்க முடியாதனால செய்யறோம். நம்முடைய புத்தி மாமிசம், நம்முடைய பலம் மாமிசம், நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மாமிசம், நம் திறமைகள், நம் படிப்பு, நம்முடைய அனுபவம், இதனால வாழ்க்கையை சமாளிக்கிறோம். பேச்சு
திறமை நம்மகிட்ட இருக்கு. அதனால பேசி பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். நம்மளோட புத்தி அவ்வளவு தூரம் கத்துக்குச்சு, தந்திரங்களை கத்துக்குச்சு. மாமிசம் தேவனை அணுக முடியாது, தேவனுடைய கோபத்தை தான் பெற்றுக்கொள்வான். ஆனா இவர் மாமிசத்தை கிழித்தார். அதாவது தன் மரணத்தினாலே பிசாசை அழித்தார். இன்னும் எளிய வார்த்தையில சொல்லணும்னா, சுய சித்தம் செய்யாததுனால பிசாசு இவர் வாழ்க்கையில தலையிட முடியல, இவர் மேல ஆட்சி செய்ய முடியல. இதனால தேவனிடத்துல போய் சேர்ந்தார். இதனாலதான் இவருக்கு பேர் பிரதான ஆசாரியர். இவரை கவனிச்சு பாருப்பா, இப்படித்தான் நாம் வாழணும். வாழ்க்கைய நமக்கு இவர் கோடு போட்டு காண்பிச்சிட்டார். இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தா தான் நீனு நித்திய ஜீவனை அடைவ, இல்லாவிட்டால் எல்லாரும் போல மரிச்சு போவேன், தேவ கோபத்துக்கு ஆளாவ. சுய சித்தத்தின்படி வாழ்ந்தா தேவ கோபத்துக்கு ஆளாவ. ஏன்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, உதவி செய்ய அவர் ஆயத்தம், விரும்புகிறார். நீயா வாழாத. இதான் பிரதான ஆசாரியர் நமக்கு சொல்லித்தரது. நானா வாழல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டேன் பாரு. இதான் அப்போஸ்தலர் நமக்கு முன்மாதிரியாக காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக நின்னுகிட்டு காண்பிக்கிறாரு. இத கவனி, இத கவனி, இத கவனி. நாளைய பற்றி என்ன சேர்ந்ததை கவனிக்காத, பதில் அவர் தருவாரு. நான் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் காண்பிக்கிறபடி செயல்படுறதுனால தான் அவர் என் கூட இருக்கிறாரு, என்னோட பேசுறாரு. அவர் கிருபையை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். பிரச்சனைகள் நிறைய இருக்கு, ஆனா இவைகளுக்கு பதில்கள் அவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும், வருது. வராத வரைக்கும் நான் செயல்படுவது இல்லை. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பரவாயில்லை. நகையை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான், பரவாயில்லை. வயசு அதிகமாக போயிடுச்சு, வீடு எதுவும் வாங்கலை, பரவாயில்லை. என் வாழ்க்கை தாறுமாறாக இருக்கு, மனைவி ஓடி போயிட்டா, பரவாயில்லை. நான் எதுக்குமே என் புத்தியின்படி, என் ஆலோசனையின்படி செயல்படுறது இல்லை. அவர் கிரியை செய்ய நான் கிரியை செய்கிறேன். அவர் கிரியை செய்யும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். என் யோசனைகளை நான் பயன்படுத்துவது இல்லை. அவர் பொறுப்பானவர், நம்ப தகுந்தவர். எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துட்டதுனால இந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சுமக்கிறார். எதிரிகளை, எகிப்தியரை ஓட ஓட விரட்டின கர்த்தர் இப்போது நம் பிரச்சனைகளை விரட்டுவது இல்லை. அவைகளை நமக்கு அவைகளோடு வாழும்படிக்கு வேலை இல்லாட்டினாலும் வருமானத்தை கொடுத்து நம்ம ஏமாத்துறவங்களை அவர் நான் பார்த்துக்கிறேன், நீ என் வலது பஸ்ல உட்கார், நீ அவங்களோட போராட வேண்டாம். நம்மளை பயன்படுத்துகிறவங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ அவங்களோட போராட வேண்டாம், நீ ஒன்றுமே செய்யாத. எப்படி? என்னங்க இது, ஒன்றுமே செய்யாதன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஒன்றுமே செய்யாத, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் தேவன். அவரால் முடியும், அவர் பார்த்துப்பார். நம்ம நம்பணும், நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம ஏற்றுக்கிடணும். நம்ம உதறி போட பார்க்குறோம், முடியாது. அது நம்முடைய புத்திக்கு இடமாகும். நம்முடைய ஆலோசனைப்படி செயல்பட பார்க்குறோம், ஒன்றும் நடக்காது. ஏமாத்துறவனுக்கு ஏமாத்த நல்லாவே தெரியும், துணிகரம் உண்டவன். அதனால தான் நான் சொல்கிறேன், அவருக்கு அடங்கி போவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சுமக்கக்கூடாது, அவர் சுமக்கட்டும். நம்முடைய புத்தியின்படி செயல்படக்கூடாது. இதுதான் நமக்கு கொடுத்த சிலுவை. இதை சுமப்போம். எதை சுமப்போம்? நம்முடைய புத்தியின்படி, நம்முடைய ஆலோசனையின்படி செயல்படக்கூடாது. பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வோம். இதுதான் நம்முடைய சிலுவை. கீழ்ப்படியாத பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வோம், சகிப்போம். எரிச்சல் அடைய வேண்டாம், கோபப்பட வேண்டாம். இவைகள் ஊடாதான் ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்த முடியும். பாரம் சுமக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ளும் சந்தோஷமா. இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. இதை மாற்ற வேண்டாம். ஏற்றுக்கொள்ளணும்னு மாற்ற முயற்சிக்க வேண்டாம், இருக்கட்டும். அவங்க என்னைக்கு ஆண்டவர் அவங்கள திருத்துறாரோ திருத்தட்டும். கசப்பான தண்ணீருக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அவர்கிட்ட முறுமுறுக்காம இதுக்கு நான் என்ன ஆண்டவர் செய்யணும்னு தேடினோமானா அவர் பதில் காண்பிப்பார். நண்பர்களோட எப்படி பழகணும்னு தெரியலை, எப்படி நான் நடந்துக்கணும் அவர் சொல்லி தருவார். கசப்பு நிறைய இடங்கள்ல இருக்கு. அவர் சொல்லித்தர நடந்தோமானா அது இன்பமாக இருக்கும், தொல்லையாக இருக்காது. பரலோகன்றது தெளிந்த புத்தி, பயமில்லாத இடம், அன்பு நிறைந்த இடம். இப்படி தாங்க நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். தேவன் நடத்தினா நம்முடைய வாழ்க்கை பயம் இல்லாம இருக்கும், கவலை இல்லாம இருக்கும், அன்பு நிறைந்திருக்கும், தெளிந்த புத்தி நிறைந்ததாக இருக்கும். இதுதான் தேவன் நடத்துதலுக்கான அடையாளம். தேவன்
அப்போது நம்மிடம் பிரியமாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். நாம் பரலோகத்தில் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். தொல்லை, கஷ்டம், பயம், கவலை, இது நரகம். நாம் நரகத்துக்கு தான் போயிட்டு இருக்கோன்றதுக்கான அடையாளம் இது. தொல்லையும் இங்கேயும் அனுபவிச்சு முடிவில் நரகமும் தேவையா? வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அதனால அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை கவனியுங்க, அவர் எப்படி வாழ்ந்தாலும் பார்த்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நமக்கு முன்மாதிரி. அப்போஸ்தலர் மாம்சத்தை கிழிச்சு பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. இன்னும் எளிமையா சொன்னா, தேவன் காண்பிக்கிறபடி வாழ்ந்ததுனாலே சுய சித்தம் செய்யாதவர் அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். நாமும் அப்படி போயிடலாம். இந்த வாழ்க்கையே பரலோகமாக்கலாம். நாளைய பத்தி நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வாழ்க்கை பரலோகமாக இருக்கும். மற்றவங்க என்ன சொல்றாங்கலாம் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கை பரலோகமாக இருக்கணும். தெளிந்த புத்தி, பயமில்லாத வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, தேவனிடமும் மற்றவர்களிடமும் சுயநலமற்ற வாழ்க்கை, இதுதான் பரலோகம். இப்படியா உங்க வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க.